வெல்கம் டு ஆத்மா. படைத்தல், காத்தல், அழித்தல் இறைவனின் 3 செயல்கள். இறைவன் தான் செய்ய வேண்டியதை மனித வடிவின் மூலம் அவதாரம் எடுத்து செய்து முடிக்கிறார். படைத்தல், காத்தல் இந்த 2 முக்கிய வேலைகளை மனித சமுதாயத்தில் சில பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மையா இல்லையா? மருத்துவம் ஒரு கொடை. மனிதர்களின் சுகம் காக்க தன்னையே அர்ப்பணிப்பவர்களால் தான் மருத்துவம் இன்றும் சிறந்த இடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்க தயாராகும் ஒரு பெண்தான் செல்வி. ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து வரும் செல்வியையும் அவளது லட்சியத்தையும் இந்த வாரம் ஆத்மாவில் பார்க்கலாம். வாருங்கள். நீங்க உள்ள இருங்க, நான் வரேன். ஹலோ ஹலோ டாட். என்னம்மா, எங்கம்மா இருக்க? இப்போதான் டாட் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஓகேம்மா, அந்த ஊர் பிரசிடென்ட் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேம்மா. ஓகே டாட். உன் மெடிக்கல் சர்வீஸ்க்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். ஓகே. நீ சீக்கிரம் முடிச்சிட்டு வந்தாதான் நம்ம ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண முடியும். டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா நல்லபடியா முடிச்சிட்டு வந்துருமா. டாட், ஐ அம் நாட் a kid anymore. ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே டாட், டேக் கேர். ஓகே டாட், பை. யாஷிகா, நாங்களும் கார்ல ஏறினதுல இருந்து பல தடவை கேட்டுட்டோண்டி. இப்பயாவது சொல்லுடி, இது என்ன டூரு? எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அதுவும் இந்த காட்டு பங்களால தங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சொல்றேன். என் அப்பா மாதிரி இன்னும் 4-5 பேரு ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தனித்தனியா அப்ரூவல் கேட்டிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட்ல போட்டி அதிகமா இருந்ததால எல்லாரையும் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுட்டாங்க. சரி, அதுக்கு பெரிய மெடிக்கல் சர்வீஸ் பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு அதை வீடியோ ஃபுட்டேஜா எடுத்து கொடுத்துட்டோன்னு வைய, என் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரூவல் வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. புரியுது. தனியா வந்தா உனக்கு போர் அடிக்கும்னு எங்களையும் கூட்டிட்டு வந்துட்டா தானே? போதும்டி, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சாரிடி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 days இல்ல 5 days தான். அதான் வந்தாச்சுல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடி, போய் படுக்கலாம் வாங்க. ஓகே, ஏர்லி மார்னிங் சீக்கிரமா வேற கிளம்பணும், வாங்க போலாம். ஓகேடி. சைலன்ஸ். நாங்க யாரு எதுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நாங்க 3 பேருமே டாக்டருங்க. உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு நாங்க இங்கதான் தங்கிருப்போம். மருந்து மாத்திரை எல்லாம் கூட கொண்டு வந்திருக்கோம்.
நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறதுனால எங்களை யாரும் அந்நியமா நினைச்சு உங்க ப்ராப்ளம் எதையும் சொல்லாம இருக்க வேண்டாம். உங்க ப்ராப்ளம் என்னவோ அதை எங்க கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க. நாங்க உங்க ஊர் தலைவர், தாசில்தார், கலெக்டர் எல்லார்கிட்டயும் அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. உங்களை யாருக்காவது காய்ச்சல், தொட்டு வியாதி, அடிபட்டு காயமான புண்ணு, தலைவலி இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்திடுவோம். நாங்க ஆரோக்கியமா தான் இருக்கோம். எங்களுக்கு வியாதி எல்லாம் வராது. ஏன்னா நாங்கெல்லாம் கிராமத்து மனுஷாளுங்க. எங்களுக்கு சூதுவாதே தெரியாது. இங்க பாருங்க, உங்ககிட்ட ஆர்கியூ அதாவது வாதம் பண்ண நாங்க வரல. நாங்க வைத்தியம் பார்க்கிறதுக்காக வந்திருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. உங்க வைத்தியத்தை நீங்க பாருங்க, எங்க பழப்ப நாங்க பாக்குறோம். இப்போ உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? உங்களுக்கு எங்க உதவி வேண்டாம்ல? இதே தெருல 3வது வீட்ல ராக்கம்மாக்கு 3 வாரமா உடம்பு சரியில்லமா. நீங்க வேணா அங்க வந்து பாருங்க. இன்னைக்கோ நாளைக்கோ நீ இழுத்துட்டு கிடக்கு. இவங்க பாக்குற நேரம் புசுக்குன்னு போச்சுன்னா இவங்களுக்கு தான் கெட்ட பேரு. ராகம்மா கிடக்கட்டும், நீங்க வேற வேலை இருந்தா போய் பாருங்க. பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். எந்த வீடுன்னு சொன்னீங்க? அதோ அந்த வீடு தான். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஏய் வாங்க. இவங்கெல்லாம் எப்படி இப்போ என்ன பண்ண போறாங்க? இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கிறது நல்லதா சாப்பிடுவோம். இவங்கள மாதிரியா? இந்த வீடு தான் ராக்கம்மா வீடு. ராக்கம்மா உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. சரி. ஏய் வாங்கடி. ஏய் அம்மா, 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 எழுந்துருங்க. நாங்கெல்லாம் டாக்டருங்க வந்திருக்கோம். உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது சொல்லுங்க. நீங்கெல்லாம் டாக்டருங்களா? ஏன் அவளும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு கொள்ள ஆசை. ஆனா எதுவுமே நடக்காம போச்சு. என்னாச்சு? என்னத்த சொல்ல, விதி வந்து போய் சேர்ந்துட்டோம்மா. சரி சரி, அழுவாதீங்கம்மா. இப்போ உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது அதை சொல்லுங்க. சாவு வர மாட்டேங்குதுமா, அதுதாம்மா எனக்கு பிரச்சனை. என்னடி தெரியலையே. என்னடி இது? சரி சரி, அழாதீங்க. இருங்க, நான் உங்களை செக் பண்றேன். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க. சாயங்காலம் கொஞ்ச நேரம் நடங்க அப்படியே. நாங்க வரோம். வாடி போலாம். என்ன டாக்டர்மா, எங்க ஊருக்காரங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 1-2 பேர் தான் வராங்க. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது. நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். எங்க கிட்ட வரத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கணும். நானும் சொல்றேம்மா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவாங்க. இங்க இருக்கிற ஜனங்க கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணாதானே நாங்க உங்களுக்கு சேவை செய்ய முடியும். சரிம்மா, நான் சொல்லி அனுப்புறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க,
பக்கத்துல தான் எங்க ஊர் அம்மன் இருக்கு, வந்து பார்த்துட்டு போலாம்லம்மா. ஓ அப்படியா? சரி வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க. இந்த பூசாரி எங்க போனான்னு தெரியலையே. வாங்கம்மா வாங்க, அம்மனை கும்பிட்டுக்குங்க. நல்லவங்களை காக்கிற தெய்வமா, அதே நேரத்துல கெட்டவங்களை கடுமையா தண்டிக்கிற தெய்வமா. கோவம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்க வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்குங்க. அம்மன் கண்டிப்பா உங்களுக்கு துணை இருப்பா. கும்பிட்டுக்குங்கம்மா. சரி வாங்கம்மா போலாம். இது எங்க அம்மனோட சூலாயுதம், தொட்டு கொண்டுங்கம்மா. ஐயோ, இந்த எலுமிச்சை பழம் என் கைப்பட்டதும் நெருப்பு மாதிரி சுடுது. என்னது, எலுமிச்சை பழம் சுடுதா? ஔவையாருக்கு நெல்லிக்காய் சுட்ட கதை மாதிரிலமா இருக்கு. சுடலையே, எலுமிச்சை பழம் நல்லா தானமா இருக்கு. இல்லங்க, என் கை நெருப்பு மாதிரி இப்பதான் சுட்டுச்சு. என்னம்மா நீங்க விளையாட்டு பிள்ளையாவே இருக்கீங்க. எலுமிச்சை பழம் எப்படிமா சுடும்? இவளுக்கு இதே தாண்டி, எதையாவது நினைச்சு பயப்படுது, இல்ல நம்மளையும் சேர்த்து பயமுறுத்துறது. எலுமிச்சை பழம் சுடுறதுக்கு வாய்ப்பே இல்லையேடி. உனக்கு மட்டும் ஏன் சுடுது? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை இந்த சாமிக்கு என் மேல கோவமா இருக்குமோ? அப்படி இருந்தா உங்களை இந்த சாமி ஊருக்குள்ளே விட்டுருக்காதே. இந்த எலுமிச்சை பழம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி டாக்டருக்கு படிக்க போன எங்க ஊரு பொண்ணு நேர்த்தி கடனா குத்தி வச்சுட்டு போன எலுமிச்சை பழம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். பயப்படாதம்மா, உங்ககிட்ட ஏதோ கந்திஷ்டியோ இல்ல கெட்ட கிரக கோளாறோ இருக்கு. அதான் இப்படி சகுனம் காட்டுது. கவலைப்படாதம்மா. சரிங்க, நாங்க சரிம்மா. புறப்படுறோம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் எலுமிச்சை பழம் சுடுது? என்னமோ இங்க நடக்குது. ஆத்தா, எல்லாம் நீதாம்மா பாத்துக்கணும். உயிர் காக்கும் மருத்துவம் பயின்ற யாஷிகா, சோனா, சௌமியா இவர்களின் மருத்துவ முகாமிற்கான வருகை, மக்களிடம் ஐக்கியமாக வந்த வியாபார நோக்கம், செல்வி தாயின் சோகம், செல்வியின் புகைப்படத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அமானுஷ மர்மம் என்ன, பைத்தியமாக தெரிந்து கொண்டிருக்கும் அபலை பெண்ணிடம் சிக்கிய ரகசியம், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வெளியூரிலிருந்து வந்திருக்கும் சௌமியாவிற்கு அம்மன் கோவில் எலுமிச்சம்பழம் சுடுவதின் மர்மம், இவை எல்லாவற்றிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா? யாஷிகாவின் தந்தையின் நோக்கமும் யாஷிகாவின் நோக்கமும் அவ்வூரில் வியாபார தலமாக ஒரு மருத்துவமனையை நிறுவ வேண்டும் என்பதுதான் லட்சியம். யாஷிகா இந்த ஊருக்கு வந்ததன் நோக்கமும் அதுவே. யாஷிகாவின் எண்ணம் இப்படி இருக்க, அவளது வருகைக்கு ஒரு அமானுஷ்யம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எந்த அளவிற்கு அறிவாளியாக இருந்தாலும் விதி விதைத்ததை அறுத்தே தீரும். அந்த ஊரில் நிலை கொண்டிருக்கும் ஆத்மசக்தி தான் யாஷிகாவை அங்கு அழைத்து வந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் யாஷிகாவின் பயணத்தில் கலந்து கொள்வோம். நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் தவறாம போடுங்க. டைம்க்கு சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. சொல்லு யாஷிகா, எப்படி இருக்க? என்ன பண்றீங்க? இப்பதான் உனக்கு என் ஞாபகம் வந்ததா? ஐயோ, அதை ஏன் கேக்குற? இங்க டவரே இல்ல.
சிக்னல் வேற சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. ஓ அப்படியா? நீ எப்படி இருக்க? எப்படி போயிட்டு இருக்க உன் சர்வீஸ்லாம்? அதை ஏன் கேக்குற? ஏதோ போய்கிட்டு இருக்கு. எங்களை இங்க யாருமே டாக்டராவே மதிக்கல. வாங்க வாங்கன்னு நாங்க தான் எல்லாரையும் கூப்பிடுறோம். ஒரே கடுப்பா இருக்குப்பா. உனக்கு இன்னும் பொறுமையே இல்ல. கிராமத்தாளுங்க அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. நீ தான் அவங்கள பார்த்து பேசி புரிய வைக்கணும். உடனே அட்வைஸா? லவ்வர் ஃபோன் பண்ணா ஒரு 4 வார்த்தை லவ்வபிளா பேசக்கூடாதா? எனக்கு செகண்ட் லைன்ல ஒரு முக்கியமான கால் வருது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். இங்க சிக்னல் கிடைக்கிறது ரேரா இருக்குப்பா. கிடைச்ச கொஞ்ச நேரத்துலயும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா? சரி சரி திட்டாத. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். ஓகேயா? பை பை பை. பாய். சார் சொல்லுங்க சார். ஏ சௌமியா, நீ எவ்வளவுதான் அலைஞ்சாலும் சிக்னல் கிடைக்காதே. டவர் இருந்தா தானே சிக்னல் கிடைக்கிறதுக்கு. சரியான மொக்க கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். ஏன் சௌமியா மனசு நொந்து பேசுற? கொஞ்ச நாளைக்கு தானே, ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் பொறுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நாம இங்க வர போறோமா என்ன? என்னால ஒரு நாள் கூட இனிமே இங்க இருக்க முடியாது யாஷிகா. இந்த ஊர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவா அந்த கோவில்ல எலுமிச்சம்பழம் என் கையில சுட்டதுல இருந்து ரொம்ப பயமா இருக்குடி. ஏய் அதெல்லாம் பிரம்மடி. நான் புறப்படுறேன்டி. எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு ஒன்னும் தலையெழுத்தல இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு. தூக்கி போட்டு வா, அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடலான்னு என் லவர் சொல்றான். ஏய் நம்ம யாஷிகாக்காக தானே இதெல்லாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. இதுக்கு மேல என்னால எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுடி. ப்ராஜெக்ட் முடிக்காம வீட்டுக்கு போனா என் அப்பா திட்டுவாருடி. அதனால என்னால இங்க இருந்து வர முடியாதுடி. சௌமியா, எங்களுக்கு வேற வழி இல்லடி. கொஞ்ச நாள் தானே, கொஞ்சம் தாக்கு பிடிச்சு போண்டி. நீங்க வேணா இருந்துட்டு வாங்கடி, நான் புறப்படுறேன். எங்களுக்கு மட்டும் இந்த கிராமம் பிடிச்சிருக்கா என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. சாரி, என்ன விட்டுருங்கடி. இதுக்கு மேல என்னால முடியாது. ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க. நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங் கிளம்ப போறேன். சோ திஸ் இஸ் தி லாஸ்ட் டே ஃபார் us. நீங்க நல்லபடியா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வாங்க. நீங்க சிட்டிக்கு வரதுக்குள்ள நான் அமெரிக்காவுக்கு பறந்து போயிருப்பேன். நீங்க சிட்டிக்கு வந்துட்டு மறக்காம கால் பண்ணுங்க. நம்ம போன்ல பேசலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். அவ போனா போகட்டும், நாம ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு தான் போறோம். ஓகே சௌமியா, நீ அமெரிக்கா போயிட்டு எங்களை மறந்துடாத. கொஞ்ச நாள்ல சௌமியாக்கு அமெரிக்காவே போர் அடிச்சுடுண்டி. ஹே, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கடி. நான் நாளைக்கு போறதுதான். இவ எப்பவுமே இப்படிதான், செட்டே ஆக மாட்டா. ஆமாடி. சௌமியாவிற்கு கோவிலில் எலுமிச்சம்பழம் சுட்டது எதற்காக என்ற குழப்பம் தீர்ந்த பாடில்லை. யாஷிகாவின் எண்ணங்கள் மருத்துவமனைக்கான குறிக்கோள் மட்டுமே. அவளது நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் அவள் அந்த ஊரிலேயே இருந்தாக வேண்டும். ஊரை விட்டு சென்று விடலாம் என்ற சௌமியாவின் வேண்டுகோள் யாஷிகாவிடம் எடுபடவில்லை. மீண்டும் அவளுக்கு வந்த சோதனை, ஜன்னல் வழியாக வந்து விழுந்த எலும்பு துண்டு. யாஷிகாவின் நோக்கம் உண்மையானதென்றால் அமானுஷ பிரச்சனைகள் இவர்களை நெருங்க காரணம் என்ன? சௌமியாவின் பயம் அவளை விட்டு இன்னும் அகலவில்லை. அவளுக்கு மருத்துவ முகாம் பற்றிய கவலையும் இல்லை. தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால்தான் வலியும் வேதனையும் தனக்கானது என்று உணர முடியும். இது மனித இயல்பு. மற்றவர்களின் பிரச்சனையை தனக்கானதாக நினைத்தவர்கள்தான் மகானாக மாற்றம் கொண்டுள்ளார்கள். யாஷிகாவும் சௌமியாவின் பிரச்சனையிலிருந்து சற்று விலகியே இருந்தாள். அதனால்தான் அவளின் நடவடிக்கைகளையும் பிரச்சனைகளையும் அவள் கண்காணிக்க தவறிவிட்டாள். யாஷிகாவை நம்பித்தான் சௌமியா இந்த கிராமத்திற்கு பயணப்பட்டாள். இவ்வூரில் இருக்கும் ஆத்மசக்தி அவளை எங்கு கொண்டு செல்ல போகிறதோ பார்க்கலாம். யாரோ பைத்தியக்காரி போல இருக்குடி. பைத்தியமே தாண்டி. ஏய், இங்க என்ன
ஏய், போன்னு சொல்றல. இங்க இருந்து போறியா இல்ல நான் வெளிய வந்தேனா மண்டைய உடைச்சிடுவேன். ஏய், கண்ண இருந்தா எடு. மண்டைய உடைச்சிடுவேன். ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். நீ வா. ஏய் போடி. அப்புறமா வரியா? வந்துரு. ஜன்னல திடீர்னு அவன் முகத்தை பார்த்ததும் ஒரு செகண்ட் என் ஹார்ட் அப்படியே நின்னு போச்சுடி. ஜன்னலை யாரடி திறந்து வச்சா? ஜன்னல் அவளே வெளியில இருந்து திறந்திருப்பா. முதல்ல மூடுறி. ஏய், ஜன்னலை நல்லா இழுத்து லாக் பண்ணிடி. இல்லனா அவன் மறுபடியும் வந்து ஜன்னலை ஓபன் பண்ணிட போறா. நீ வருவ வருவ, எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு நின்னு போயிடுற மாதிரி ஆயிடுச்சுடி. லாக் பண்ணியாச்சுலடி, பேசாம படுத்து தூங்குடி. ஏய், நீ படு, தூங்குடி. ஓ, மணி 2 போது. அவளாதான் இருக்கும். இன்னைக்கு அவளை சித்த பெருமக்களும் மகரிஷிகளும் தோன்றிய இந்த மண்ணில் அமானுஷ்யம் அறிந்து மனநிலையற்று ஊருக்குள் உலவுவோர்க்கு பைத்தியம், கிறுக்கு, சித்தம் கலைந்தவர் என்ற பெயர் உண்டு. அமானுஷ்யமும் ஆத்ம சக்திகளும் சித்த பிரம்மை பிடித்தவர்களுக்கு எவ்வாறு தெரிகிறது? யோசித்து பார்த்தால் வியப்பே மிஞ்சும். இந்த ஊரில் உள்ள பைத்தியத்திற்கும் சௌமியாவிற்கும் என்ன சம்பந்தம்? சௌமியா மீது நிலை கொண்டுள்ள அவளின் முயற்சி சௌமியாவை எதுவரை கொண்டு நிறுத்தப் போகிறது? அப்படி என்ன தவறு செய்தாள் சௌமியா? சௌமியா அவளின் வழியில் பயணிக்கப்பட்டு விட்டாள். அவளது பயணம் தொடரப்போகிறதா அல்லது தவறான பாதையில் அவளை கொண்டு நிறுத்தப் போகிறதா? நாளை பார்க்கலாம்.